எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், டிவி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சந்தானம் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவருக்கு தோதான ஒரு கதையை நம்ம அரவிந்தன் சார் சொன்னார். சரி, ஒரு கேப் இருந்துச்சு கூட, சரி படம் பண்ணலாம் உண்டு இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் கம்மியாக இருக்கிற நேரம் திடீர்னு சரி ஃபினான்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், தியேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி மறுபடியும் படம் பண்ணலாம். ஏன்னா ஒரு இந்த 2015 அந்த 16, 17 நிறையா கொடுத்த இடத்துல பூரா ஆட்டை போட்டு போயிட்டாங்க. சரி சரி நம்மளே இனிமேல் படம் எடுப்போம் அப்படின்ட்டு தான். சரி ஒரு நல்ல கதையாக இருந்தால் நம்மளே சரி. ஆனால் படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, ஒரு நல்ல கதையாக நம்ம யாரையும் சீட் பண்ணக்கூடாது, கதை கேட்டு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல. அதையும் மீறி ஒரு சில படங்கள் முன்ன இருக்குங்கிறது வேறு, பட் நல்ல படம் எடுக்கணும் அதுங்கிறது தான். ஒரு நல்ல கதையை அரவிந்தன் சார் சொன்னார். அந்த நேரத்தில் அந்த கதைக்கு எங்களுக்கு ஒரு நாயகனாக தெரிஞ்சது சந்தானம் சார் தான். அவர் ஒரு தயாரிப்பாளரோட ஹீரோ. ஏன்னா எந்த வகையிலையும் எல்லா நேரத்துலையும் அந்த கதையை கூடயே இருந்து முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அது வெளியிலையும் சரி முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு, எந்த நேரம் எப்படி கூப்பிட்டாலும் சரி அதுக்கு தகுந்தவாறு மாற்றி தேதியெல்லாம் கொடுத்து, தயாரிப்பாளர் எந்த வகையிலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர். தேங்க்யூ சந்தானம் சார். அதே மாதிரி இது டைரக்டர் அவரும் நாங்கள் எப்படி நினச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனந்த், எல்லோரும் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ அவங்க காலிலேருந்து அதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு படத்துக்கும் பாவம் எல்லோரும் இதே சொல்கிறதே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பத்திரிக்கையாளர்கள். அப்புறம் அண்ணா உங்களுக்கு கூல் சீரியஸ் இதில் நடிச்சிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம ஆர்ட் டைரக்டர் சக்தி ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய பார்ட்னராக இந்த படத்தில் சரிகமா ஆனந்த் முதல் முறையாக வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எனக்கு நன்றி. இதில் ஹீரோயின் புதுசாக அறிமுகமாயிருக்கிறாங்க, நல்ல டான்ஸர். ஸோ அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது சார், அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்ங்கம்மா. இதில் படத்தில் மெயினாக யாருன்னா ஹீரோவுக்கு அடுத்து இங்கே ஹீரோவாக இருக்கிறது இமான் சார் தான். சரி படத்தில் முழுசாக அவர் ஈடுபாடோடு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அவர் மனசில் வச்சு, குறிப்பாக எங்கள் படத்துகளுக்கு அவருடைய படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி ஹிட்டாக அமைஞ்சிருக்குது. அதனால் இமான் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம். தம்பிராமா அண்ணன் படத்தில் சந்தானம் அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக படத்தில் கலக்கியிருப்பார். அவருடைய உழைப்பு இதில் எங்கள் படத்துக்காண்டி தனியாக ஸ்பெஷலாக உழைச்சாரா இல்லை எனக்காண்டி உழைச்சாரான்னு தெரியல. முழுக்க அவருடைய உழைப்பை அவருடைய படம் முடிஞ்ச பிறகும் ப்ரொமோஷனுக்கும் என்ன தேவையோ முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்து, அண்ணா உங்களுக்கு நன்றிண்ணே. ஆமாம். ஓம் கேமரா தான் படத்தில் ரொம்ப முக்கியமாக ஏன்னா நாங்கள் செலவு பண்ணாததை கூட செலவு பண்ண மாதிரி காமிச்சிருக்கிறாரு. மிக பிரமாண்டமாக காமிச்சிருக்கீங்க ஓம். அடுத்தடுத்த படங்களில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். அதே மாதிரி முத்தமிழோட சாங் 2 சாங் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் முத்தமிழ். எங்கள் எடிட்டர் தியாக அவரும் படம் பார்த்து முடித்த பிறகு பார்த்தேன், ரொம்ப திருப்தியாக வந்திருக்குது. இந்த சம்மருக்குரிய படமாக இருக்கும். இதை ஒரு மிகப்பெரிய படத்தை ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த படம் எனக்காண்டி அதில் அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறது, கடைசியாக ஃபைனலாக படம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுல எனக்கு தேவைப்பட்டது ஒருத்தர். அது செல்லாதான் ஒரு கட்டா குஸ்தின்னு ஒரு பழைய ஹிட்டை கொடுத்துட்டு எனக்காண்டி ஒரு 2 மாதம் இதிலேயே உட்காந்துருந்தார். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், அது ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் செல்லா உங்களுக்கு நன்றி. ஏன்னா வரிசையாக படங்கள் எடுக்கணும், நல்ல கதை கேட்கணும்னு அவர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அடுத்து தனுஷ் படம் ஒன்று விரைவில் அறிவிப்பு வரும். அதுக்கடுத்து அயோத்தி டைரக்டர் அவர் நல்ல காஸ்டிங்கோடு ஒரு படம் பண்ணுறாரு, நல்ல எமோஷனலான படம். வரிசையாக படம் பண்ணுறது உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும். அதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லணும். நிறையா என்னென்னா இந்த படத்தை அவருடைய கம்பெனி படத்தை தவிர வேறு படத்தில் அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டதே கிடையாது. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் எங்களுடைய படத்தை நான் தான் கிங்கு என்று முதலாக அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அதே மாதிரி இன்றைக்கி வியாபாரம் திடீர்னு ஒரு லாஸ்ட் இயர் ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளைட்டில் போகும்போது இந்த ஏர் பாக்கெட் தூக்கி அடித்து போய்கிட்டு இருக்க மாதிரி மேலே இங்கேயுமே அடிச்சுக்கிட்டு இருக்குது வியாபாரம். இப்போ சுத்தமாகவே வியாபாரம் இல்லை. இந்த நேரத்தில் கூட உலகநாயகன் அவர்கள் இந்த படத்தோட டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸை அவர் கம்பெனியில் வாங்கிக்கிட்டார். நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதனால் அவருடைய டீம் அந்த வந்து டிஸ்னி வந்து அவருடைய நண்பர் வந்து மகேந்திரன் சார், மோனிஷா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய டாக்டரை ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அவங்க சுஷ்மிதா. அவங்க வந்து இதில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டீம் அனில் எங்கள் சொல்லவே வேணாம், அவர் ப்ரொடக்ஷன் ஹெட்டு, அவரோட டீம் வந்து தீபக், பிரவீன், ராமு எல்லாருமே வந்து நைட் 12 மணிக்கெலாம் டிசைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபாண்ட்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கலர், பேக்ரவுண்ட், டிசைன்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இந்த படம் எப்படியாச்சும் கிட்ட வரணும். அவங்க மியூசிக் எல்லாத்துலேயும் ஒன்றுலையும் இமான் சாரெல்லாம் போய் அடிக்கடி பார்த்து இவ்வளோ இந்த மாதிரி வரணும், இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன விரும்புவாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வாழ்த்துக்கள் சிஸ்டர். அதே மாதிரி வந்து செந்தில் எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஆரம்பத்தில் இந்த டீம் எல்லாம் அமைச்சு கொடுத்தது வந்து நம்ம செந்தில் தான், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பச்சையப்பன். அதே மாதிரி கோபி வந்து முழுசாக கூட இருந்து ஒர்க் பண்ணார், ஜெயவேல், எல்லாருக்கும் நன்றி. சந்தான சார் மட்டும் கிடையாது, சந்தான சார் டீமில் வந்து ஒரு நிறையா பேர் அவங்க எல்லாமே இந்த படத்தில் வந்து ஹெவியாக ஆரம்பத்துலேருந்து எங்களுக்காண்டி ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு ப்ரொடியூசருக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவருடைய சந்தானம் அவர் நண்பர், ஆனால் ப்ரொடியூசர் எனக்கும் நண்பர் தான், ரமேஷ். இந்த படத்து முதல் நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேஜில் இல்லை, இருந்தாலும் வந்து எங்களுக்காண்டி இவ்வளோ ஹெவியாக ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. அப்புறம் முழுக்க இது டோட்டல் கதாநாயகன் வந்து நிகில். அதனால் வந்து இந்த படத்தை பத்திரிக்கையாளர் மூலமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போக வேண்டியது நிகிலோட பொறுப்பு. அதனால் எல்லோரும் இங்கே வந்து வந்ததற்கு எங்கள் அழைப்பிட்டு வந்ததற்கு நன்றி. தேங்க்யூ. இங்கே நான் தான் கிங் படக்குழுவினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்னை ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோட அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூப்பா ஃபார் கான்ஸ்டன்ட்லி புஷிங் மீ டு கிவ் மை பெஸ்ட். படம் பார்த்துட்டேங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சந்தானம் சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் கூட ஒரு பட்டாளமே இருக்குது. தம்பிராமையா சார், பிரியாலயா ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. ரொம்ப அழகான டான்ஸர், ரொம்ப அட்ராக்டிவான ஃபேஸ், நல்ல பெர்ஃபார்மர். அவங்க மறைந்த மனோபாலா சார் இருக்கார். ஸோ காமெடிக்கு பஞ்சமே இல்லை. கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் மூவி இது. மே 10 படம் ரிலீஸ் ஆகுது. ப்ரெசன்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் லவ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ. இதை கண்டிப்பாக ரீல்ஸாக எடுத்து போடுங்கன்னு தெரிஞ்சுதான் நான் பாடினேன் இல்லைங்களா? கை தட்ட மாட்டிங்களா அண்ணா? இருங்க அண்ணனை கொஞ்சம் கூல் பண்ணலாம் தான் கேட்டேன். பட் எனிவேஸ், ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு சாங்கை வந்து அடுத்த கட்டம் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இமான் சார். ஸோ சார் ஆல்வேஸ் எனக்கு என்ன, நான் உள்ளே வரும்பொழுது நான் கேட்டேன், இமான் சார் வரலையான டக்குன்னு வந்தார். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக மாறி இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்து எப்போவுமே தன்னை இளமையாக வைத்து கொள்பவர் தான் நம்மளோட இமான் சார் அப்படின்னு சொல்லி, சார் ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு. GN அன்புச்செழியன் அவர்கள் அவருடைய கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார துரை அண்ட் மருது ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு அவரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறாரு. அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி. அன்பு சார் பேர்லேயே அன்பு இருக்குது, பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு, என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இமான் இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர். முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் சாரை நான் சந்தித்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இது. ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய செல்வி டாக்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம்மா, அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ அண்ட் திஸ் வில் பி அ வண்டர்ஃபுல் பிகினிங். இங்கே நான் தான் கிங் வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும். அண்ட் சந்தானம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்ட்டு அது ரொம்ப நாள் ஒரு ஆசை. நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நடக்காமல் போச்சு. பட் இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒன்லைனர்ஸுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பெரிய ஃபேன்ஸு. ஸோ அது ரொம்ப க்ளோஸாக இருந்து
அந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் கேட்டு அதுக்கு வந்து பின்னணி இசை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்டு ஹீரோயின் பிரியா அவர்கள் நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் நிறைய இந்த மாதிரி முதல் பட ஹீரோயின்களுக்கு வந்து அண்டு ஒரு சில ஹீரோயின்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பாடல் அமைஞ்சிருக்கு. அது என்னுடைய கெரியர்லேயே நிறைய அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நான் வந்து பார்க்குறேன். அது ஷெரின் ஸ்ரிங்கார் ஃப்ரம் அழகியா சுரா டைம்லேருந்து சொல்கிறேன். அது அப்புறம் சொல்லிட்டாலே காதலே வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஓம் மேலே ஒரு கண்ணு பாடல் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்தது. ஊதா கலர் ரிப்பன் வந்து ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. அண்ட் இது மாதிரி நிறைய இந்த எப்போவுமே ஒரு சாங் ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முகம் வந்து பரிச்சயமாகும். ஸோ அது அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும் எப்போவுமே பாடல். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கூட மேலே கூட வச்சு அமைஞ்சது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. கையில் ஆனந்திக்கு ஏன் ஆளை பார்க்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே மாயோனே அப்படின்ற பாடல் வந்து பிரியா அவர்களுக்கு வந்து அமைந்தது தான். இறைவன் கொடுக்குறாரு, அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படி தான். ஸோ அப்படி வந்து அமைந்த ஒரு நல்ல பாடலாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமாக நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் வந்து சந்தானம் சார் படங்களில் அதிகம் இருப்பது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது. ஏன்னா சாரும் கொஞ்சம் கூச்சப்படுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெலடி சாங்க்கெலாம் எப்படி நம்ம முகத்தை வச்சுட்டு நடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கூச்சம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கூச்சம் முழுமையாக கலைந்தது இந்த பாடலில். அது பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ஸோ அந்த ஒரு சின்ன இன்னோவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் சார், அது இனிமேல் ஃப்யூச்சர்லேயும். ஸோ அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது தான் என்ன மாதிரி இசையமைப்பாளர்கள் மெல்லிசை ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பெரிய தூணாக இருக்கும். ஓகே, இப்படி ஒன்று பண்ணலாம் இவருக்கு அப்படின்னு. அண்டு இதில் 3 பாடல்களை எழுதி கொடுத்த லிரிசிஸ்ட் விக்னேஷ் சிவன், டைரக்டர் விக்னேஷ் சிவன் சார் வந்து குலுக்கு சாங் எழுதி கொடுத்துருக்காரு. அது நானும் ஸ்ரீனிஷா ஜெயசீலன் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்கிறோம். அண்டு மாயோனே அண்டு மாலு இந்த 2 பாடலும் முத்தமிழோடு சேர்ந்து வேலை செய்கிற முதல் தடவை. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க முத்தமிழ். அண்ட் உங்களுக்கு இன்னும் பல உயரங்கள் காத்திருக்கு தமிழ் சினிமாவில். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு இந்த மாயோனே பாடலை பாடியது ஜொனிதா காந்தி அண்ட் ஷான் ரால்டன். இசையமைப்பாளர் ஷான் ரால்டன் அவர்களுக்கு எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய காம்பினேஷன் நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. பட் இந்த சாங் வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ரொம்ப நன்றி ஷான் ரால்டன் அவர்களுக்கு. அண்ட் மாலு அப்படின்ற ஒரு பாடல் வந்து நகாஷ் அசீஸ், ஆந்தங்குடி இளையராஜா அவர்கள் அண்ட் ஸ்வேதா மோகன், அவங்க 3 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய பிஜிஎம்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சூழல் ரொம்ப அழகாக இதில் ஒன்று சேர்ந்துருக்கு. அண்ட் இதில் காமெடி தாண்டி சந்தானம் சார் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக நிறைய சீன்ஸ் இங்கங்கே நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான அது மாதிரியான சீன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது ஸ்கோர் பண்ணுறதுக்கும். அண்டு இந்த படத்தை வந்து இயக்குன மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் அவருடைய ஒளிப்பதிவாளர் அவருடைய சொந்த தம்பி ஓம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு விஷுவல் டிலைட்டாக கொண்டு வந்து சேர்ந்துருக்காங்க. முதல்ல இந்த கதையை வந்து மிஸ்டர் அரவிந்தன் சார் தான் வந்து சொன்னார். அப்போ சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு என்டர்டெய்னர் கேரண்டி அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு ஆனந்த் அவர்கள். அவருடைய வந்து ஒளி வடிவம் கொடுத்துருக்காரு ஓம் அவர்கள். அண்டு இந்த ப்ராஜெக்டை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டே இருந்த ஒரு முக்கியமான நபர் வந்து கோபி அவர்கள். கோபி அண்ட் டைரக்டர் ஆனந்த் அவர்கள், கோபி அவர்கள், இவங்க 2 பேரோடைய விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தருணத்துலேயும் அதை வந்து பாசிட்டிவாக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி. மே 10ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வருது. உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். கோபுரம் ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட்டு தயாரித்த படம் வெள்ளக்காரதுரை. அதில் நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அதுலேருந்தே அன்பு சாரை தெரியும் எனக்கு. கட்டா குஸ்தி கதை கூட அன்பு சார்கிட்ட நரேட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தார் சார்.
அதனால் அதை தயாரிக்க முடியல அங்கே. சார்கிட்ட பேசும்போது எப்போவுமே வந்து சினிமாவை பேசும்போது தான் தெரியும் சினிமாவை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னு. எந்த படம் ஹிட் ஆனாலும் ரொம்ப அதை சந்தோஷமாக சொல்லுவார், பேசுவார். அது எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் சரி, படம் வந்து ஹிட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே நேரம் படம் சரியில்லை அப்படின்னா அதை பற்றி பேச ஒன்றும் இல்லை, விட்டுருங்க அப்படிம்பார். சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா படங்கள் நல்லா ஓடணும், மக்கள்லாம் வந்து குடும்பமாக தேட்டருக்கு வரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். மற்ற எல்லா தொழிலையும் விட சினிமா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு படம் வந்து சேம் டைம் வந்து இப்போ கன்னியாகுமரியிலேருந்து கனடா வரைக்கும் வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது, எல்லா தரப்பு மக்களையும் போய் சேருது. அப்படி இருக்கும்போது இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொறுப்பு அதிகமாக இருக்கணும், அவங்க மக்களை வந்து திருப்திப்படுத்தணும். நம்மளை தாண்டி ஒரு சில நேரம் வந்து மிஸ் ஆகும், அது நம்ம கையில் கிடையாது. ஆனால் அதுக்கான உழைப்பை வந்து நம்ம கொடுக்கணும். ஏனோ தானோ அப்படின்னு இருந்துடக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பார் சார். இப்போ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் தயாரிப்பில் இறங்கியிருக்காரு. எவ்வளோ பெரிய பட்ஜெட் படங்களும் பண்ண முடியும்னாலும் சாரால் ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள்னு வருஷத்துக்கு ஒரு 4-5 படங்களாவது உங்கள் கம்பெனியில் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் சார், இந்த மேடையில் கேட்டுக்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு பார்த்துட்டேன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், கமர்ஷியலாக நல்லா என்டர்டெய்னராக இருக்கும். சந்தான சாருக்கு இது இன்னொரு பெரிய ஹிட் படமாக இருக்கும். சந்தான சாரோட காமெடி ஹியூமர் சென்ஸுக்கு நான் வந்து பெரிய ரசிகன். சந்தான சாரோட சேர்ந்து சீக்கிரம் ஒர்க் பண்ணுவேன். நன்றி, தேங்க்யூ சார். வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, ஏன்னா சந்தான சார் தான் மெயின். ஸோ எனக்கு என்ன ஃபுட்டேஜ் வந்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருப்போம். அந்த ஒயிட் ஷாட்லேயே வந்துட்டு ஃபுல்லாக ஃபன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த க்ளோஸ்அப்லாம் போகும்போது அதை நம்ம வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த இது எல்லாமே வந்து சந்தான சார் வந்து செம்மையாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக வந்திருக்க படம், கரெக்டான டியூரேஷன், அழகாக இருக்குது. எல்லாருக்குமே நன்றி தான். இப்போது அன்பு சார் வந்துட்டு என்கிட்ட 3 வார்த்தை தான் பேசியிருக்காரு. நாங்கள் மீட்டிங் அந்த ரூமில் ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணும்போது நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. செகண்ட் டைம் வந்திருக்கும் போது எப்படி வந்திருக்குன்னு கேட்டார். நல்லா வந்திருக்கு சார் சொன்னேன். தேர்ட் டைம் போகும்போது ட்ரைலர் சூப்பராக இருக்குப்பா, நல்லாப்பா, தேங்க்யூப்பா அப்படின்னாங்க. ஸோ இது மட்டும்தான் பேசியிருக்கோம். ஸோ இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். தேங்க்யூ சார். ஸோ தேங்க்யூ சார், எல்லாருக்கும் நன்றி. ஆனந்த் திரும்பி ஆக்சுவலாக நாங்களாம் அசிஸ்டன்ட் எடிட்டர் தான் இருந்தோம் கோலபாஸ்கர் சார்கிட்ட. ஸோ அங்கேருந்தே வந்து பாண்டிங்கன்னா எங்கே போனாலும் சினிமா பற்றி பேசுகிறது, அதை பற்றி தான் இருக்கும், டிஸ்கஸ் பண்ணுறது இருக்கும். எங்கள் டேரக்டர் மித்தன் சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ எங்களை இன்ன வரைக்கும் வந்து ஒரு கேர் டேக்கிங்கை கொண்டு போயிட்டுருக்க ஒரு பர்சன் அவர். பிரகாஷ் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபரை படிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து +1 +2 வந்துட்டு ஒரு குரூப் இதில் இருக்குது, சினிமாவில் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கூல் வந்து சென்னையில் ஒன்று தான் இருக்குது, சோலைமேட்டில். அதில் போய் படித்தான். ஸோ அதுதான் அவன் படித்தது ஃபஸ்ட்டு. ஏன்னா +1 +2 குரூப்லேயே வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு அதிலேருந்து அவனுக்கு கோட்டா கிடைக்கும், ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பிகினிங்லேருந்து வந்த பர்சன் அவன். ஸோ என்னால் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த படத்தில் அவனோட பெஸ்ட்டு ஒன்று விஷுவலாக இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆர்ட் டைரக்டர் சக்தி வந்துட்டு இந்த நாங்கள் இப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். எப்படின்னா நம்ம செந்தில் சார் தான் மேனேஜரு. ஸோ அவர் தான் வந்து இன்ட்ரோ பண்ணி இந்த டீம் வந்தது. இந்த டீம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபன்னு. அந்த ஃபன்னோடு சேர்ந்து சந்தான சார் டீமு, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிற டீமு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால தான் இது வரைக்கும் வந்திருக்கு. கியூபில் படம் பார்த்துருக்கோம், செம்மையாக இருக்குது, பயங்கரமாக ஃபன்னாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் சார்.